பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 20லேருந்து பார்க்க போகிறோம். சங்கீதம் 28 பார்த்தீங்கன்னா, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இது எல்லாத்தையும் எதில் குறிக்குது? அவர்கள் என்றால் கர்த்தரை அறியாதவர்கள். கர்த்தரை அறியாதவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அப்போ என்ன ஆச்சு? நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் என்ன? கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு, கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டு தெரியாமல் விழுந்தவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்கள் என்றால் கிறிஸ்துவை அறிந்தவர்கள் என்ற அர்த்தம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், அப்போ அவர் ஏற்கனவே நல்லா இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நன்றாய் இருந்தார்கள், அப்படி அர்த்தம். நன்றாய் இருந்தார்கள், இப்போ முறிந்து விழுந்தார்கள். அதுக்கு உதாரணம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டுக்கு ரெண்டு பசங்க. அந்த 2 பசங்களில் ஒருத்தர் டாப்புக்கு வந்துட்டார், ஒருத்தர் முறிந்து விழுந்தார்கள். ஏன்? ஏசப்பா இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிடுவாங்க. தேவனுக்கென்று வாழ்பவர்களே ஒழுங்காக வாழ முடியும். தேவன் இல்லாமல் வாழ்பவர்கள் ஒரு நாள் முறிந்து விழுவார்கள். ஏன்னா சாத்தான் வலை தேடி சுற்றி கொண்டே இருப்பான். எப்போ நம்ம இந்த இதில் அதாவது வலை தேடி சுற்றி கொண்டே இருப்பான். சாத்தானுடைய லீலைகள் என்ன நடக்கும்? முறிந்து விழப்பண்ணும். எனவே கிறிஸ்தவர்கள் எப்பொழுதும் தேவனையே சார்ந்திருப்பதால் கீழே விழுந்தாலும் எழுந்து நிமிர்ந்து நிற்பார்கள். தெரியாமல் ஒரு லாஸ் ஆயிடுச்சு, ஒரு சின்ன மிஸ்டேக்னால் ஒரு விஷயத்தை இழந்துடுறாங்க. ஒருத்தரை நம்பி செய்யும்போது அவர்கள் ஏமாற்றி விடுகிறார்கள். இல்லை கூட பிறந்த அண்ணன் எழுந்து, கூட பிறந்த பிரதர்ஸ், அக்கா, சித்தி, சித்தப்பா, மாமா, மாமி யாரோ ஒருவரால் ஏமாற்றப்பட்டு தெரியாமல் கீழே விழுந்தாலும் கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தால் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தர் அதை தூக்கி நிற்க வச்சுருவார். ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, தேவன் உங்களோடு இருப்பாரே ஆனால் தெரியாமல் நீங்கள் விழுவீர்களே ஆனால் எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய பலனையும், அது மேஜிக் மாதிரி கர்த்தருடைய நாமத்தால் எழுந்து நில் அப்படி கிடையாது. அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் வாழ்வீர்களே ஆனால் உங்களுக்கு தரக்கூடிய ஞானமானது உங்கள் பிரச்சனையிலிருந்து எப்படியெல்லாம் நீங்கள் அந்த சிக்கல்லேருந்து சிக்கல்லேருந்து எப்படி வரணும் அப்படின்ற ஞானத்தை தேவன் உங்களுக்கு ஜெபம் பண்ணும்பொழுது, இல்லை அவருடைய வார்த்தை நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கும்பொழுது தனியாக யாரும் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ அந்த மாதிரியான வசனங்கள்லாம் நீங்கள் பார்க்கும்பொழுது தேவன் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் உங்கள் இருதயத்தை தைரியப்படுத்திக் கொள்ளலாம். ஸோ அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். முறிந்து விழுந்தார்கள்னால் பார்த்தோம், எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். சூழ்நிலையில் குழந்தை இல்லாதவங்க ஒரு 4 வருஷம் 5 வருஷம் 6 வருஷம் குழந்தை இல்லாமல் எந்த ஃபங்க்ஷனும் போக முடியாமல் அப்படியே கஷ்டத்தோடு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, டாக்டர் கை விட்டாங்கன்னு மாதிரி சூழ்நிலை கூட வந்திருக்கும். அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய குழந்தை பாக்கியத்தை
ஆண்டவர் அவர்களுக்கு தருவார். அவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெறுவார்கள். பிஸ்னஸ்லாம் லாஸ் ஆயிடுச்சு சார், 0%, எல்லாம் லாஸ், தெருவுக்கு வந்துட்டேன். நீங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்பீர்கள். அந்த வசனத்தை அப்படியே ஆப்போசிட்டு. சங்கீதம் 28 அந்த அற்புதமான இந்த வரிகள், விழுந்தவர்களுக்கு எழுந்து நிற்கக்கூடிய திராணியை வேதம் எப்படி தருகிறது என்பதை அருமையாக இந்த வசனத்தின் மூலியமாக எல்லாருக்கும் தெரியும், ஞாபகப்படுத்தி கொள்ளலாம். இப்போ சாங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4x4 அப்படின்னா அந்த 4x4ல் 10 லட்சம் சாங் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு சாங்கும் கேட்கும்போது அதே 4x4, அதே மியூசிக், எல்லாமே இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் ஒன்று. அந்த கேட்கக்கூடிய அந்த அந்த சவுண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். அதனுடைய பேஸ் பார்த்திங்கன்னா அதே தபலா, அதே ட்ரம்ஸு, அதே ஃப்ளூட்டு எல்லாம் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கும். எனவே நாம் தேவனுடைய வசனத்தை ஒவ்வொரு தடவை சொல்வதன் அவங்க சொல்லும் போது நீங்கள் கேட்பீர்களே, ஆனால் அது வந்து எப்படி ஒரு சாங் ஆனது டிஃப்ரெண்ட்டான அதனுடைய பேஸும் அதனுடைய இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒன்றா இருந்தாலும் அந்த 4x4னால் எல்லா 4x4 சாங்கும் வேறு மாதிரி இருக்கும். லெட்டர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இழுத்து பாடியிருப்பாங்க, ஷார்ட்டாக பாடியிருப்பாங்க, அந்த மாதிரி. அப்போது தேவ வசனத்தை ஏன் நிறைய பேர் பிரசங்கிக்கணும் அப்படின்னு ஏசப்பா ஆசைப்படுறாரு, தேவன் விரும்புகிறாரு. எல்லாரும் தேவனை பற்றிய எப்போதும் வேதத்தில் தியானமாக இருக்கணும்னா எல்லாரும் சொல்லும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஒரு பவர் டிஃப்ரெண்ட்டாக இன்னொருத்தருக்கு பிடிக்கும். இப்போ என்னை யாருமே நான் பேசுகிறத பார்க்க மாட்டாங்க அப்படின்னா, திடீர்னு யாராவது ஒருத்தர் யூடியூப் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரியான வசனங்கள் அவர்களுடைய இருதயத்தை தொட்டு அதிலிருந்து அவர்கள் விசுவாசத்திற்குள் வளர ஆரம்பிப்பதற்கு இது ஒரு விதையாக இருக்கும். விதை எப்பொழுதும் சிறிதாக இருக்கும், அது கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கும், ஈஸியாக கேரி பண்ணிடலாம். ஆனால் அதனுடைய வளர்ச்சி மிக பிரம்மாண்டமாய் இருக்கும். இது இவர்கள் கேட்பதற்கு ஆரம்ப வசனமாக கூட இருக்கலாம். திடீர்னு ஒரு நாள் அது கிறிஸ்தவங்களாகவே இருக்கலாம். அவர்கள் முறிந்து விழுந்தார்கள். கர்த்தரை பற்றி தெரியாதவர்கள் முறிந்து விழுந்தார்கள். கர்த்தரை பற்றி தெரிந்தவர்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். கர்த்தர் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கண்டிப்பாக சாத்தானால் நீங்கள் நசுக்கப்பட்டு, அமுக்கப்பட்டு, கும்மி அடிக்கப்பட்டு முறிந்து விழுவீர்கள். ஆதலால் கர்த்தரை தேடுகிறவர்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்க முடியும். பிரைஸ் தி லார்ட். இதுவே வந்து தேவனுடைய அருமையான இந்த சங்கீதம் 28. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.